எரைசா மசி, செங்கி டொசினோ. ப்ரோ செட் ரைட்? நீங்கள் ஜாப்பனீஸ் போய் ட்ரை பண்ணீங்களா? ஆமா. அவர் அதுக்கே டிரான்ஸ்லேஷன் கேட்குறாரு. அப்படியா? உங்கள் பேர் என்னது? யோகி. பாபு என் லவ் மேட்ரு தேவையில்லாமல் தலையிடாது. யோகி பாபு நோ லிட்டில் பிட் ஆர் ஸ்டைல் ஒன்லி யோகி பாபு. அகில உலக சூப்பர் ஸ்டார் பத்தி என்ன நினைக்கிறீங்க? とても面白い楽しい人ですね。 என்னென்ன சாப்பாடு பிடிக்குன்னு கேட்டால் சொல்லுவார். அதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்தது தான்.それではバターチキン பட்டர் பட்டர் சிக்கன், சிக்கன், ビリヤニ、 பிரியாணி, はい、イードリー、 இட்லி. இட்லி.キングフィッシュビア。 ஓ அதை நான்லாம் சொல்லி தரல.エブリナイ10ボトル。 10 bottles. சம்மர் வேற இல்ல. See? வணக்கம் சென்னைக்கு அப்புறமா ஒரு காம்போ ரீகலெக்ட் Take பண்ணும்போது it, take நீங்க- it forward. நீங்க- நானே தான், நான் தானா? First Okay. day. பிரியாணி வைக்க போறோமா அப்போ உங்களுக்கு நான் பேசி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா நான் எல்லாம் டேக் நடுவில் அந்த பிரியாணி காலி பண்ணிடுவேன். ஒரு டைம்க்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் அவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க செஞ்சு இவ்வளோ சாப்பிடாதீங்க பிகாஸ் இவ்வளோதான் பிரியாணி எடுத்துட்டு வந்தோம். ஆளை பார்த்து எடுப்போம். ஜாலியான படம். ஒன்று படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் பாப்புலர் ஆகிடுவார். இன்னொன்று அந்த பாட்டை பாடினா வச்சு தமிழ் ஆடியன்ஸ் எதிரில் அந்த பாட்டு இன்னும் பெரிய ஆள் ஆகிடுவார். カーデルン化石だよバラバラカーデルン化石だよ学んだ டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. எரைசா மசி, செங்கி டொசினோ. அதாவது ப்ரோ செட் ரைட்? நீங்கள் ஜாப்பனீஸ் போய் ட்ரை பண்ணீங்களா? ஆமா. அவர் அதுக்கே டிரான்ஸ்லேஷன் கேட்குறாரு. அப்படியா? அப்போனா பாருங்க நீ அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்களா? இல்லை இவர் ஜாப்பனீஸ் கொரியன் சைனீஸ் ஏதோ பேசிங்க நினைக்கிறேன். இல்ல ஜாப்பனீஸ் தான் இது. ஆமா ஆமா எரை. அப்புறம் நான் சிம்பிளாக சொல்லிட்டுமா வணக்கம் சொன்னா தெரியும் அவருக்கு. அப்படியா? வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் ஹாய். பார்த்தீங்க யோசி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்காக ரொம்ப நாளா காத்திருந்தோம். எங்க இன்டர்வியூ உங்களை பார்த்தாலும் இந்த படம் எப்போ வரும்னு காத்திருந்தோம். ஃபைனலி வி காட் த டேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? இத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, இருங்கடா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, எப்படி இருந்துச்சு? இல்லை ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா இந்த படத்தோடைய மோட்டிவ் வந்து இந்த குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். கரெக்டாக ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஏப்ரல் சம்மர் ஹாலிடேஸில் வந்து ரொம்ப ஹாப்பி தான். ஸோ நிறைய பேருக்கு நீங்களே கேட்டிருக்கீங்க இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஐடியாவே புதுசு டைரக்டர் நம்மகிட்ட சொல்லும் போது. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணி இப்போ ஒரு விஷயம் வந்து டெலிவரி ஆகும்போது அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான். ஓகே. ஆக்சுவலாக 2 பேரும் வந்து ஆஃப்டர் வணக்கம் சென்னைக்கு அப்புறமா ஒரு காம்போ. அது உங்களுக்கு ஸ்பாட்ல எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மீட் பண்ணி அது வந்து ரீகலெக்ட் Take பண்ணும்போது. it, take it நீங்க- forward. நீங்க- நானே தான், நான் தானா? First Okay. day. ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஆல்சோ எங்களுக்குலாம் வந்து சாதாரணமாக ஆயிடுச்சு. லைக் when you see each other, லைக் எங்கள் 2 பேருக்குமே நாங்கள் எங்கே விட்டோமோ அதே மாதிரி தான் யூ கண்டினியூ. பட் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பண்ணும்போது அண்ட் when everyone is asking us the same question, அப்போ தான் தெரியுது that okay people enjoy வணக்கம் சென்னை அதை என்ஜாய் பண்ணி திரும்ப வந்து விரும்புகிறாங்கன்னு. ஸோ யா. இல்லை இந்த படம் வந்து இந்த கேரக்டர் எழுதும் போது இந்த கரெக்டாக அவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சுது ஈஸியாக. ஒரு தமிழ் வாத்தியாரோட பொண்ணு அண்ட் நம்ம வந்து ஒரு சர்ஃபில் ஒர்க் பண்ணுறவங்க லவ் பண்ணுறாங்க. இன்பிட்வீன் எங்கள் 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இந்த பொசசிவ்னஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குது, கடைசியில் இந்த ஜேர்னிக்கு அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் அது அவங்க ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் ஏன்னா அவங்க பெரிய அட்வான்டேஜ் என்ன, அவங்க வந்து நம்ம ஊர் பொண்ணாக இருக்காங்க, அது தமிழ் தெரியும். ஸோ அதனால் இட்ஸ் ஈஸி. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லரில் பார்க்கும்போதே உங்கள் 2 பேரோட காம்போ தான் ஹெவியாக இருக்கும்னு தெரியுது. எப்படி அந்த காம்போ இருந்தது ஆக்சுவலாக அவர் கூட? சில விஷயங்கள் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இவர் இந்த படத்துக்குள்ளே வந்ததும். இந்த படத்தில் வந்து இவர் உண்மையிலேயே இவருக்கு யாருன்னு எல்லாம் பழசை மறந்துட்டார். இவர் யாருன்னு எதுவுமே தெரியாது. என்னை பார்த்தவொன்னே கையை அப்படி பிடிச்சிப்பார் அப்படின்றது விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து உண்மையிலேயே அந்த ஃபீல் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு அடுத்த சீனே இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம சொல்லுவோம், டாக்டர் சொல்லுவார் 1.5 வயசு குழந்தை மாதிரி பார்க்க தான் இப்படி இருக்கார். ஸோ அப்போ நம்ம பயமாக இருக்கும், இதுக்கப்புறம் இவன் விட்டுட்டு போயிருந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இதுக்காக தான் நான் வந்து அவர் போகிறேன். எதுக்காக இவ்வளோ ஜேர்னி இருக்குன்னா, இப்போ நிவாஸ் சொன்ன மாதிரி தான் இவரு என் மேலே வச்சிருந்த அன்பு உண்மையான அன்பு. அதுக்காக தான் நம்ம வந்து பண்ணணும். இந்த உலகத்தில் உண்மையான அன்பு எதை வேணால் சால்வ் பண்ணும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கீ பாயிண்ட். நீங்கள் எங்களுடைய
அகில உலக சூப்பர் ஸ்டார் பற்றி என்ன நினைக்கிறீங்க? アギロウラでスーパースターについてどう思ってますか？柴橋さんについて。 நீ சிவானி ஜென்ரலாக சொல்லிடலாம். とても面白い楽しい人ですね。 Very interesting person and ரொம்ப jolly person。 ஓகே. தமிழ் சொல்லி கொடுத்தாரா அவரு? 柴さんは私さんにタミル語を何か教えましたか？いっぱい教わってますね。いっぱいたくさん。 நிறைய சொல்லி இப்போ அவரே பேசுவார். என்னென்ன சாப்பாடு பிடிக்குன்னு கேட்டால் சொல்லுவார். அதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்தது தான் அவருக்கு. ஓகே. ஃபுட் ஃபேவரட் மெனு 1 2 柴さんに動作を教えてもらったんですよ。動作。 தோசா. தோசை சாப்பிடுறது நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் சாப்பிட்டாருன்னு சொல்லுங்க. 同じ その後何を食べました？ バターチキン பட்டர் பட்டர் சிக்கன், சிக்கன், and ビリヤニ、 பிரியாணி, はい、イドリ இட்லி. இட்லி. ஜப்பான்ல போய் இட்லி. இங்கே ஷூட்டிங். and キングフィッシュビア。 அதை நான்லாம் சொல்லி தரல. பாட்டில் வாட்டர் பாட்டில், ரைட்? Every night. Beer means கரடி. Every I night. don't know. Every night 10 bottle。 எவ்ரி 10 பாட்டில்ஸ். はい、キングフィッシュ。 ஓகே. சம்மர் வேற இல்ல, so that's why. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் இவர் பேசும்போது நான் காலையில இருந்து I think ஒவ்வொரு வாட்டி இவர் பேசும்போது எங்களுக்கு பழகிடுச்சு because we spend so much time அவரோட. பட் நீங்கள் கேட்கும்போது கேமரா பின்னாடி நிற்கிறவங்களுக்குலாம் வந்து அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கும்போது we think எனக்கு ஒரு நிறைய நம்பிக்கை வர மாதிரி இருக்குது. சரி, லைக் people it is exciting இவர் பேசும்போது இவர். ஸோ இவங்களுக்கே இவ்வளோ எக்ஸைட்டிங்னா அது கிட்ஸ்க்கு ரொம்பவே இன்னும் ஒரு. நீங்க வந்து ரெண்டு பேரும் ஃபைட்லாம் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. வந்து நீங்க ட்ரை பண்ணீங்களா? சும்மா அவர் கூட ட்ரை பண்ணீங்களா? இல்லை படம் என்னன்னா அவர் யாரும் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஃபைட் அவரை வந்து ஜெயிக்க வைக்கிறது. கோச்னா அந்த கோச்சில் ஒரு அன்பான ஒரு கோச். ஓகே ஓகே. இப்போ வந்து உங்க ரெண்டு பேத்துக்கும் காமனாக சில ஃபோட்டோஸ் வந்து காமிக்கிறேன். அதை பத்தி நீங்க உங்க மெமரிஸ் உங்களுக்கு வந்து என்னைக்கா இருந்தாலும் ஓகே. நிறையா வந்து உங்களுக்கு இன்ட்ரோ வந்துருச்சு நிறையா படங்களை. பட் இது வந்து ரொம்ப எப்பிக்காவே என்னைக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ட்ரோ. இது ஞாபகம் இருக்கு. இது ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா. ஓகே. டாஸ்மாக்ல போய் சரக்கு வாங்குறது. மறக்க முடியாத போட்டோ. என்ன படம் ஃபுல்லா அதே காஸ்டியூம் தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பட் ஜாலியா இருந்துச்சு அந்த சீன். ஓகே. அந்த சீன் எங்க வச்சு எடுத்தாங்க ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங். சென்னையில சில போர்ஷன்ஸ் எடுத்தோம் அண்ட் மாயவரம் ஸ்டேஷனில் நிறைய போர்ஷன்ஸ் எடுத்தோம். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு பிகாஸ் மாயவரம் எங்கள் ஊர் அண்ட் அதே ரயில்வே ஸ்டேஷனில் எங்கள் தாத்தா சைல்ட்ஹுட்டில் லைக் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நிறைய ஹேங் அவுட் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அவர் இருந்த இடத்துல நான் ஷூட் பண்ணும்போது எனக்கு இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். அடுத்து வந்து இந்த ஃபோட்டோ. எனக்கு ஆக்சுவலாக இந்த சீன் ரொம்ப பிடிச்ச சீன் வணக்கம் சென்னையில். பிகாஸ் ஊர்வஷி மேம் இருப்பாங்க அண்ட் மனோபாலா சார். நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி வந்து அவர் மூஞ்சியில் வந்து டீ ஃபுல்லாக கொட்டிடும் அண்ட் பிரியாணி சாப்பிடணும் அந்த சீனில். அண்ட் ஆக்சுவலாக சீன் பிரகாரம் வந்து நாங்கள் எப்போ வாயில் பிரியாணி வைக்க போகிறோமோ அப்போ ஊர்வஷி மேம் பேசி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் எல்லாம் டேக் நடுவில் அந்த பிரியாணி காலி பண்ணிவிடுவேன். ஒரு டைமுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் அவங்க எல்லாம் வந்து சொல்லி தயவு செஞ்சு இவ்வளோ சாப்பிடாதீங்க பிகாஸ் இவ்வளோ தான் பிரியாணி எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா சீனை பார்த்தா நாங்கள் சாப்பிடவே விடலை எங்களை. ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டியும் இலையை காலி பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் ஆளை பார்த்து இடப்பட ஜாலியான படம் அண்ட் கியூரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ். இவரோடையும் ரொம்ப லைக் இட் வாஸ் கிரேட் குட் டைம்ஸ். ஓகே. ஸோ டேரக்டர் சார், அதாவது இது வந்து பார்க்கும்போது ரொம்ப புது ஒரு எஃபர்ட்டாக இருக்குது. இப்படி ஒரு கிரியேஷனை ரெடி பண்ணிவிட்டு இத்தனை நாள் வெயிட் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி இருந்தது ஆக்சுவலாக? இல்லை சார், அது ரொம்ப கஷ்டம்தான். அது இருந்தாலும் என்ன, இந்த ஐடியா என்றைக்குமே வின் பண்ணுங்கிற நம்பிக்கை இருந்தது. அதுதான் நம்மளை தாங்கி பிடிச்சது. அதுக்கு முக்கியமாக சப்போர்ட்டாக இருந்தவங்க இவங்க எல்லாரையுமே சொல்லுவேன் நான். ஏன்னா நான் கொஞ்சம் டவுன் ஆனால் கூட இல்லை கண்டிப்பாக அது வந்து அந்த ஐடியா வந்து இன்னுமே மாறலை. ஏன்னா இந்த ஐடியா 15 வருஷம் முன்னாடியே வச்சுட்டேன். இப்போ படம் எடுத்து ஒரு இதனா கூட இவங்க வந்து எனக்கு தர நம்பிக்கை இருக்கு இல்லையா. இவர் பார்த்துட்டு சொல்லுவார், இப்போ பார்க்கும்போது இன்னமும் பயங்கரமாக இருக்குது, இந்த ஐடியா நியூவாக இருக்கும்பார். அது வந்து கண்டிப்பாக அதே இதுதான் இன்னமும் மெயின்டைன் ஆகுது. வேறு காதல் கதை எதாவது பண்ணியிருந்தா கூட அது கொஞ்சம் பழசாக இருக்கலாம் மேபி. இந்த ஐடியா நியூவாக இருக்கிறனால இது வரைக்கும் வரவும் இல்லை, இந்த டைப்பில் யாரும் டச் பண்ணல, அதனால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எஸ், கண்டிப்பாக. இவர் பார்க்கும்போது எல்லாரும் அவர் பார்த்து இவங்க வந்து ரியலா அப்படின்னு கேட்குறது அளவுக்கு யோசிப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அப்படியே அப்படி ஸ்டாச்சு மாதிரி இருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு. லைக் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வச்சு உட்கார வைப்பீங்க, படத்தில் நடிக்க வைப்பீங்கன்னு. அந்த சேலஞ்ச் எப்படி இருந்தது? ஏன்னா இங்கேயே டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுது.
இல்லை இந்த கதை உருவாக்கும் போதே என்னென்னா நிஜமான சுமோ ரெஸ்லர் தான் வேணும்னு முடிவு பண்ணோம். சில பேர் என்னென்னா அதாவது குண்டா ஒரு ஆளை போட்டுக்கலாம், இல்லாட்டி மங்கோலியாவில் போய் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கொரியாவில் குண்டா இதே மாதிரி இருக்காங்க நிறைய பேர். நான் சென்னையில் கூட வந்து ஐஐடி கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்தாங்க 2 சுமோ. பார்த்தா இவர் மாதிரியே இருப்பாங்க. அவங்க வந்து வேறு கண்ட்ரி ஆக்சுவலி அப்படியே தான் இருப்பாங்க, லுக் இருக்கும். ஆனால் எனக்கு ஜப்பான் தான் வேணும், அதனுடைய நேஷ்னல் கேமே அதுதான். அப்போ அப்படிப்பட்ட ஆள் தான் வேணுங்கும்போது அதுக்கு போராடும்போது பட்ஜெட் அதிகமாகும், எல்லாமே ஆகும்போது இதுக்கு ஐஸ்வரி கணேஷ் சார் வந்தாங்க. இது விடிவி கணேஷ் சாருடைய சப்போர்ட், அவங்க எல்லாமே இது பண்ணவே முடியாது. ஜப்பானில் குறிஞ்சி சார்னு இருக்காங்க, அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்து எல்லாமே என்னென்னா நம்ம சிவா சார் இதுக்கு கொடுத்த மற்ற படத்தை விட அதிகமான ரொம்ப பொசசிவ் ஆகிட்டார் இந்த படத்து மேலே. அந்தளவுக்கு அவருக்கு பிடிச்சி போச்சு. காரணம் இவர் மேலே உள்ள பாண்டிங்கும் சரி, எல்லாமே இவருக்கு நியூவாக இருந்தது எல்லாமே. அது எல்லாருமே இணைச்சி இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தில் ஒரு டிவைன் பார்க்கறது, அதாவது இந்த படத்தில் ஒரு ஜென் மோடுக்கு போயிட்டாங்க எல்லாருமே. இந்த படத்தை ஒரு ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. அது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. நம்ம ஏதோ நல்லதை தொட்டுட்டோம், நல்லது நோக்கியே போயிட்டே இருக்காது. எல்லாமே பிளெஸிங்ஸ் தானே. ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட் வருது. எல்லாம் ஜீசஸ் வேற இருக்கு. பாசிட்டிவான மோடு படம். ஓகே, உங்களுடைய பாடலில் விண்மீன் பாட்டு வந்து எல்லாருக்கும் யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படியே ஒரு ஏதோ ஒரு சம்திங் ஃபீல் வந்து கொடுத்துருக்கும். ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான சேலஞ்ச் உங்களுக்கு இருந்துச்சு மியூசிக் பண்ணுறதுக்கு? புதுமையான கதைக்களம் இந்த படம். பாதி ஃபிலிம் வந்து இந்தியாவில், பாதி ஃபிலிம் வந்து ஜப்பானில் நடக்கிறதுனால வந்து ஒரு இன்னொன்று ஐடியாவாக ஒரு இன்டர்நேஷ்னலான ஐடியா, குளோபல் ஐடியா அது ஆக்சுவலி. அன்பு தான் அது எல்லாத்தோடையும் பெரிய ஒரு எமோஷன் வந்து ஸ்பிரிச்சுவலாகவே அட் த எண்ட் வந்து லவ் தான். ஸோ நான் அந்த ஒரு பேசிக் பாயிண்ட்டை மைய கருத்தை அந்த படத்தில் நான் வச்சுட்டு அதை மியூசிக்கில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுன்றது அந்த ஐடியா. அதில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது, ஒரு ஜென் தத்துவங்கள் இருக்குது. நிறையா ஜப்பான் போனீங்கன்னா அது ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 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 ஏஷியன் ஃபிலிம், ஒரு குங்ஃபு பாண்டாவோ அது ஒரு கார்ட்டூன் ஃபிலிமாக இல்லாமல் ஒரு அந்த ஃபிலிம் மாதிரி ஒரு கராத்தே கிட் மாதிரி ஒரு மைண்டில் அந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்கணுன்றது தான் என்னோட மைண்டில் ஒரு ஐடியா. ஐ திங்க் அதுக்குண்டான வேலைகள் அதுக்கு மெனக்கிட்டுருக்கோம். ரெக்கார்ட் பண்ண ஆர்கெஸ்ட்ராஸ் ஆகட்டும், எதுவுமே வெளியில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அப்ராடில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும் நேச்சுரலி அந்த ஒரு சவுண்ட் வந்திருக்கு. எனக்கு வந்து என்னோட ஃபில்மோகிராஃபியில் சுமோ வந்து ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃபார் ஷுர். பிகாஸ் எனக்கு இது ஒரு டெமோவாக கூட இருக்கலாம். மேபி நாளைக்கு நான் வந்து வெளிநாட்டு படங்கள் பண்ணுறதுக்கு வந்து சும்மா அந்த மாதிரி ஒரு பேஸாக இருக்கிறதுன்றது நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதை வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அது வந்து வித் டைரக்டர் சப்போர்ட், எனக்கு சிவா சாரோட சப்போர்ட், எவ்ரிபடி சப்போர்ட் அண்ட் இந்த ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ பிரியா ஆனந்த் ஆக்சுவலாக வந்து மின்வெட்டு நாளில் வந்து மின்சாரம் போல வந்தெல்லாம் நீங்கள் பாடியிருப்பீங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஒரு சூரியன் மாதிரி பளிச்சுன்னு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக உங்களோட படங்கள் எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8 படங்களில் பிரியான்ட்டு தான் பேர் வச்சுருக்குறாங்க. அது நீங்கள் நோட் பண்ணீங்களா? அது வந்து ஐ திங்க் நான் ஸ்டார்டிங்கில் பண்ண ஆட்ஸ்லேருந்தே ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு, ஒரு நல்ல பொண்ணுன்னா எப்போதுமே பிரியான்னு தான் பேர் வைப்பாங்க. மோஸ்ட்லி பிரியா ஒரு திவ்யா, சிவா. ஆனால் அந்த பிரியான்ற பேருக்கு தனி பவர் இருக்குல்ல. நானே வந்து சின்ன வயசுலேருந்து பேசி பழகுனது சொல்ல வந்தேன். நிறைய பிரியா பட் இருப்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க இண்டஸ்ட்ரிக்காக பேர் மாற்றுங்க. நான் எதுக்குங்க மோஸ்ட் காமன் நேமாக மாற்றிப்பேன்னு. பட் எங்கள் அப்பா வந்து கல்யாணம் ஆகும்போது ரிசப்ஷன் நைட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க, எனக்கு ஒரே ஒரு குழந்தை வேணும், ஒரு பொன் குழந்தை, அவங்க பேர் பிரியாவாக இருக்கணும்னு. ஒரு ட்ரீமில் வந்துச்சு அவருக்கு. லைக் ஹிஸ் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வாஸ் மும்தாஸ். ஸோ ஹிந்தியில் ஒரு சாங் கான் ஹே ஜோ சப்னோமே ஆயான்னு, ஸோ அதில் ஓ பிரியான்னு வரும். ஸோ அதனால என் பாட்டு பிரியா, பேர் பிரியா. ஓகே, நிறைய பேர் வந்து எக்ஸ் இந்த மாதிரி தான் பேர் எக்ஸா வைப்பாங்க. எங்க அப்பா தான் கேட்கணும். ஆக்சுவலா இது வரைக்கும் சொன்ன கதை அந்த சாங்னால அது எப்படி சொல்ல இனிமேதான், முடியும்? ஆமா இனிமேதான் போய் கேட்கணும். சார் எனக்கு உங்கள் சேனல் மூலிமா இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா. ஓகே. இப்போது இந்த ட்ரெய்லர் இவர் நடித்தது இவர் தெரியும். இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இவர் வீட்டில் இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு? この映画のトレーラーがありましたね。それを見て自分の友達でも家族の方たちのリアクションはどうでしたか？みんなびっくりして笑ってましたね。எல்லாம் ஷாக்ட் ஆகி ரொம்ப சிரிச்சாங்களா எல்லாம். இவர் சொன்ன என்ன சொன்னாங்க? 自分の息子何を言いました？息子は見てないかもしれないですね。見たかな？ பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இன்னும் பார்க்கவே இல்லை அவங்க சொன்னு. இன்னும் பார்க்கவே இல்லை.多分感想聞いてないですね。いっぱい出てるから結構見せてないからあんまり聞いてないけど今度聞いてきます帰ったら。 கேட்கலையா? அதனால நெக்ஸ்ட் டைம் கேட்டுட்டு நான் சொல்றேன். ஓகே. ただ日本の人たちはもうめちゃめちゃ盛り上がってますよ。日本の人みんな日本中この映画見たいって言ってます。எல்லாருமே அது ரொம்ப பிரேஸ் பண்றாங்க.
சொல்றாங்களா எல்லாருமே ஜப்பான்ல உள்ள ஆட்கள் எல்லாம் இந்த மூவியை பார்க்கணும்ன்றாங்களாம். まだ公開されてない予告編だけでそれですよ。予告編だけでもうその反響です。だから予告編だけで、予告編の意味は？だからトレーラー、それだ。だからこれのプレビューというかトレーラー。トレーラー、はい、だけ、オンリートレーラー、many fans。வெறும் ட்ரெய்லர் பார்த்துட்டே அவருக்கு நிறைய fans. வெறும் உங்களுக்கு புரியுதுண்ணே. வெறும் ட்ரெய்லர் பார்த்தே பெரிய ஃபேன்ஸ் நிறைய ஆயிட்டாங்களா அவருக்கு. ஓகே. படம் அதான் நான் சொல்கிறேன், ட்ரெய்லர் பார்த்துட்டே பெரிய ஃபேன்ஸு. ஆல்ரெடி ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிட்றாங்க கெஸ்ட்டாக வேறு. இன்னும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் பாப்புலர் ஆகிடுவார். இன்னொன்று அந்த பாட்டை பாடினா வச்சு தமிழ் ஆடியன்ஸ் எதிரில் அந்த பாட்டு இன்னும் பெரிய ஆள் ஆகிடுவார். அந்த பாட்டு என்னன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. ஆனா பட் இவரு எல்லா இன்டர்வியூலையும் அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்றாரு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அந்த ஊர் சிவா. பிகாஸ் எங்களை கலாய்க்கிறாரா சீரியஸா சொல்றாரா தெரிய மாட்டேங்குது. Song? Okay. Okay. Sing a Tamil song for us. Okay, let's song. அங்கே சொல்லுங்க. Okay. காதலும் கசக்கிதையா பரபர காதலும் கசக்கிதையா மானந்த லபு லபு நதிக்கு லபு து நதி குடிக்கு கோடி கோடி பை குடிக்கோ காதலும் அவர் பாடும்போது இஷ்டம். எப்படி கத்துக்கிட்டாரு சார்? நல்லா பாடுறாரு. அது காரணம் வந்து குறிஞ்சி சார்னு அதுவும் நல்ல ஜப்பான்ல இது பண்ணாங்க. அவருடைய இதை கேட்டுட்டு தான் இவர் டெய்லி பாடுவார். ஸோ இந்த படம் நாங்கள் அங்கே ஷூட் பண்ணுறது குறிஞ்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் குறிஞ்சி சார். ஓகே. தேங்க்யூ குறிஞ்சி சார். குமுதம் சேனல் மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். குறிஞ்சி சார், அப்புறம் வந்து ஹரி சார், அஜய் சார், ஆல் ஜப்பான் டீம் ரொம்ப நன்றி. அண்ட் அவர் வந்து பாடிக்கிட்டே இருப்பார். அந்த பாட்டை கேட்டு கேட்டு இவர் இந்த படத்தில் இந்த பாட்டு வருதுன்னு நினச்சிட்டாரு. முந்தினே தான் தெரியும் இந்த படத்தில் இல்லை, அது ஆல்ரெடி வந்த பாட்டு அப்படின்ட்டு. அண்ட் இது மாதிரி ஒரு கான்செப்ட் ஓகே சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐஸ்வரி கணேசன் சாருக்கும் இது மூலிமா நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை கொலாபரேட் பண்ண விடிவி சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் இந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்தது ராஜீவ் மேனன் சார். ஸோ அவருக்கும் வந்து அவர் இல்லை, அதனால தேங்க்யூ ராஜீவ் மேனன் சார் ஃபார் யூர் வண்டர்ஃபுல் சப்போர்ட். இந்த சேனல் மூலிமா உங்க ஷோ மூலிமா எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். மிஸ்டர் குறிஞ்சி, நீங்கள் எங்கே இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு வந்து உங்களை மீட் பண்ணணும். எல்லா இன்டர்வியூலையும் அவர் பற்றி பேசுகிறோம். ஒரு பயங்கரமான கலர்ஃபுல் கேரக்டராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா சர்டன் பீப்புள் நம்ம நாட்டில் பிறந்தாலும் வெளிநாட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் மாறத்துக்குலாம் சான்ஸ் இருக்குல்ல. தமிழ் கல்ச்சரில் விருந்தோம்பல்னு ஒன்று இருக்குது, அது ஹாஸ்பிட்டாலிட்டி. எங்கே போனாலும் நம்ம நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போனீங்க, வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, யாருன்னே தெரியாது. ஆனால் அதை இன்னும் பத்திரமா பார்த்துக்கிட்டு நம்ம எல்லா தமிழ் மக்களையும் நல்லா பார்த்துக்கிற மக்கள் வந்து குறிஞ்சி நம்ம சார். கலாச்சாரத்தை வந்து அப்படியே ஒரு ஹீஸ் ஜஸ்ட் ஸ்ப்ரெடிங் இட் இன் அதர் கண்ட்ரீஸ். ஐ திங்க் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன், வந்துட்டு இருக்காரு, பார்த்துருங்க. ஸோ அவரை நான் பார்க்கணும். சிவானா, நீங்கள் வந்து இப்போ வந்து அவருக்கு சில டைலாக் வந்து சொல்லி தர போகிறீங்க. என்ன டைலாக் அப்படின்றத நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை நீங்கள் அப்படியே அவர் வந்து நானே அப்படியா டைலாக்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. யார் அடிச்சா யார் அடிச்சா யார் அடிச்சா பொறி கலங்கி பொறி கனகி பூமி அதிர்றது பூமி அதிர்றது அதிர்ச்சி கண்ணுல தெரியுதோ கண்ணுல கண்ணில தெரியுதோ தெரியுதோ அவன்தான் தமிழ். அவன்னா தமிழ். நல்லா வந்துருச்சுன்னா இப்படி தான் ஃபுல் படமே நாங்கள் பண்ணியிருக்கோம் சொல்லி. இப்போ உங்கள் பேர் என்னது? யோகி. யோகி பாபு. யோகி பாபு. நோ, லிட்டில் பிட் ஹேர் ஸ்டைல் ஒன்லி யோகி பாபு. ஆமாம், நோ. இதே மாதிரி ரிப்பீட். இதே மாதிரி இன்டர்வியூ போச்சுன்னா நம்ம 2 பேருக்கு தானே சண்டை. நம்ம 2 பேர் தானே ஃபைட்டு. ஃபைட் உங்களை தான் சொல்கிறாரு. இப்படியே போச்சுன்னா உங்க கூட தான் சும்மா ஃபைட்டு லாஸ்ட்டில். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு புரியுது. இப்போ வந்து சார் ஒரு படம் வந்து நீங்கள் வந்து சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஒரு அசிஸ்டண்ட்டாக டைரக்ஷன் இருந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது ஆக்சுவலாக? இல்லை, அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். அவர் ஐடியாஸ் எப்படி நான் அவர்கிட்ட மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார்னா 3-4 படம் ஒரே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். ஆக்சுவலி முதல்ல ஒரு டைப்பு இந்தியன் ஜீன்ஸ் எல்லாமே வெவ்வேறு மாதிரியான கதை. ஒன்று வந்து பாலிடிக்ஸாக இருக்கும், இதாக இருக்கும்.
ஸோ அவருடைய தாட் ப்ராசஸ் எங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட ஆனவனா சொல்லி கொடுத்த மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் நம்ம தனியாக வரும்போது தான் அது மாதிரி சும்மா மாதிரி ஐடியாலாம் உருவாகுது. ஆக்சுவலி அது கூட முக்கியமான இன்ஸ்பிரேஷன் தான் நமக்கு. அப்படி தான் வந்தது. அண்ட் மெயினாக வந்து February 14 அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் டிவியில் ஐயோ அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நானும் சார் நான் இப்போ ரீசெண்டாக இல்லை சும்மாவே சின்ன வயசில் தான் எடுத்தோம். ஓகே ஓகே. ஸோ அந்த அனிமேஷன் கேரக்டர் வந்து பேக்கெட்ல இருந்து இருந்தது. அது எப்படி சார் நீங்கள் அந்த டைமில் யோசிச்சது? ஏன்னா கண்டிப்பாக இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு அது பண்ணியிருக்கலாம். பட் அப்போ இருந்த டெக்னாலஜிக்கு அது பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். இல்லை இப்போ நம்ம என்னென்னா ஆக்சுவலி எல்லாருமே வந்து கூட ஒரு நண்பர்களாக நடிக்க வைக்கும்போது நார்மல் காமெடியன்ஸை கூட நிற்க வைப்பாங்க. அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி பண்ணலான்னு யோசிக்கும்போது எனக்கு அப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து செவனப்பட ஆடெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஓகே. அந்த ஃபீல்டோட கார்ட்டூன் மேலே ரொம்ப பைத்தியம் எனக்கு அது மாதிரி வரைஞ்சி பார்ப்பேன் நான் அடிக்கடி சும்மா. அது ரொம்ப உள்ளே ஏறிடுச்சு. அப்படி ஒரு கேரக்டர் நிஜமாவே வந்து அது இந்த பையன் மாதிரியே இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து பரத்தோட முகம் அப்படியே வரும். அந்த மாதிரி பீட் பண்ணணும். பரத் இப்படி நடிச்சாரு. ஒரு சீன் வந்து பார்த்தேன், மச்சான் அவனை பாடுறா மச்சான் பேக்கில் துப்பிக்கிறான், ரொம்ப நல்லவனா இருப்பான் போல, அந்த மாதிரி அந்த காமெடி. இல்லை அதில் என்னன்னா அதுக்கு கேமராமேன் அதுக்கு வந்து ரத்னவேல் சார் பண்ணாங்க. அப்போ நாங்கள் என்னென்னா அதில் எதுவுமே இருக்காது. ஆக்சுவலி நாங்கள் எல்லாமே சிஜியில் அந்த நேரத்தில் 24 வச்சு பண்ணோம். எல்லாமே ஒரு இமேஜினேஷன் வச்சுட்டு சின்ன சின்ன இதெல்லாம் வச்சுக்கிறோம் நம்ம. அதுக்கான அந்த கேமரா ஆங்கிள் பொறுத்து தான் வச்சு பண்ணது. ஓகே. அந்த நேரத்தில் கிராஃபிக்ஸ் வசதி இல்லாதப்ப பண்ணோம் நாங்கள் அதெல்லாம். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்கள் 2 பேருக்கும் ஐ மீன் இது ஒரு நல்ல ஒரு படமாக நாங்கள் வந்து வணக்கம் சென்னைக்கு அப்புறம் பார்க்குறோம். ஸோ அந்த தேட்டரில் நாங்கள் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வந்து எடுத்துக்கலாம் சிவானா? அவர் தான் படம் பார்த்தாரு, ஸோ அவர் தான் சொல்லணும். என்ன ஹீரோயின் படம் படம் காமிக்கவே இல்லை காமிக்க பாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரிலீஸ் ஆகுது மேடம். இல்லை சொல்லிடுறேன் 25th ரிலீஸ் ஆகுது தேட்டரில். ஃபியூ டேஸ் ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கலாம். சரி அதனால தான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட. ஸோ என்னன்னா இது கிட்ஸை டார்கெட் பண்ணி பண்ண ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து லாஜிக்கு ஜம்ப்பு இதெல்லாம் தாண்டி இந்த கதையில் சொல்ல வர வேண்டிய விஷயம் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்டது. டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். நீங்களே இவரை வியந்து பார்க்குறீங்களே. ஸோ இவர் நடித்தது, இவரை பார்க்குறது, இவரோட எமோஷன்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க ஃபேமிலியெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ரிலீஸிங் ஆன் 25th. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட வந்து தாராளமாக என்ஜாய் பண்ணுவோம். ஓகே. நம்ம இவர் கேமராமேன் ராஜீவ் மேனன் சார் பற்றி. ஆமாம் அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. ரொம்ப கேப்புக்கு அப்புறமா அந்த கதையை கேட்டு இந்த கதையோட ஐடியாவினாலேயே வந்தார் உள்ள. ஓகே. நாங்கள் மவுண்ட் ஃபியூஜிலாம் எடுத்திருக்கோம். நிறையா கேமரா விஷயங்களில் நிறையா புதுமைகள் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். நீங்கள் படம் பார்க்கும்போது டெக்னாலஜி படி ரொம்ப எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருக்கும். அவருக்கு நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம் நாங்கள் குமுதம் மூலமாக. நன்றி. குமுதம் மூலமாக தேங்க்யூ. My name is Agira Uraga Super Sumo. சூப்பர் சுமோ. Yeah, Super Sumo. Cooties, Sumo Param, Parker, Vanga. Nandori. தேங்க்யூ. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.